Hi cities, நான் உங்க Zubeida zacskitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் அப்படின்ற என்னோட டேக்லைன் வந்து இன்னைக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபுட்டுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க Zubeida ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல்ல இருந்து உங்க எல்லாத்தையுமே மீட் பண்றதுல ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன். ரொம்ப கம்மியான எண்ணெயில ஒரு டேஸ்டியான கிரில் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. கிரில் சிக்கன் அப்படின்னாலே வந்து நிறைய வந்து அதுல வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க மசாலாஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நம்ம கிச்சன்ல இருக்கிற ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ட், அதுவும் இந்தியன் ஸ்டைல், சவுத் இந்தியன், தமிழ்நாடு ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கிரில் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிரில் சிக்கன் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக வெந்து சாஃப்டாக செம்ம ஜூஸியான கிரில் சிக்கன் ரெசிபி. அதுவும் அவன் இல்லாமல் எந்த ஒரு இட்லி சட்டியில் பேக் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க நார்மலான ஒரு கடாயை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட கிரில் சிக்கன். இதை நீங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ண அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இந்த சிக்கன் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ ஃபுல் சிக்கன் இது. அதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன். இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து கடைகளில் கிடைக்கிற சிக்கன் 65 மசாலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழமாக எடுத்து புளிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து செகண்ட் மேரினேஷனில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா கோழி வந்து ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தண்ணி விட்டுருச்சுன்னா சக்கையாயிரும். கோழி வந்து நல்லா ஜூஸியாக இருக்காது. சிக்கன் வந்து நம்ம கிரில் சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்காது. அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து செகண்ட் மேரினேஷனில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இந்த ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து இந்த மேரினேஷன் வந்து நல்லா சிக்கனோட பிடிச்சிக்கிறோம், தனியாக உதிர்ந்து வராது. ஸோ இல்லை நம்ம எக்ஸ்ட்ராவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ மைதாவோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. சிம்பிளான மேரினேஷனில் தான் செய்ய போகிறோம். இந்த எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து நல்லா கழுவி வச்சுருக்க முழு கோழி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் இந்த மாதிரி கட்ஸ் மட்டும் போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா உள்ள வரைக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி உள்ளேயும் வந்து நல்லா கழுவிடணும். இல்லாட்டினா சாப்பிடும்போது ஒரு மாதிரி லைட்டாக ரத்தக்கவல் வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த நல்லா வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடலாம். ஸ்கின் இல்லாமல் வாங்கிக்கோங்க, ஸ்கின்னோட வாங்க வேண்டாம். ஏன்னா ஸ்கின்னை எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க ஃபேட் கண்டென்ட் குறைஞ்சிடும். இப்போ நீங்கள் ஸ்கின்னோட வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நல்லா மேரினேட் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நான் தடவிட்டேன். ஸோ இப்போ இது மினிமமாக வந்து நம்ம 1 ஹவர் வந்து ஊற வைக்கணும். உங்களுக்கு டைம் வந்ததுன்னா ஃபுல் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். இந்த 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் நல்லா இந்த மசாலாலாம் ஊறி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்ததில் செகண்ட் மேரினேஷனுக்கு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது வந்து இந்த முழு கோழிக்கு பத்தாது. அதனால ஃபர்ஸ்ட் மேரினேஷனில் 1/2 ஸ்பூனும் இப்போ செகண்ட் மேரினேஷன் அப்போ ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டையும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன். அவ்வளோதான் செகண்ட் மேரினேஷனில். மற்றபடி இல்லை தயிரோ இல்லை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரியான சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டே போதுமானது. இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா வந்து கோழியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்டோடைய அந்த மணமெல்லாம் நல்லா உள்ளே வந்து ஃப்ளேவர் வந்து உள்ள வரைக்கும் இறங்கும். இன்னொரு 1/2 ஹவருக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். மேரினேட் பண்ண சிக்கன் நல்லா 1/2 ஹவருக்கு ஊறிடுச்சு. இதை சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அயன் கடாய். இது வந்து ஒரு பெரிய கடாய், 3 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த அயன் கடாய் வந்து தான் முக்கியம். இது இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அயன் கடாய் இல்லாதவங்க வந்து வேறு எந்த கடாயில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமில் செய்யலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்ய முடியாது. ஆனால் அலுமினியம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அதனால் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கேஸ்ட் அயன் கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கடாய் எங்கே வாங்கினேன் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை ஷாப்பிங் வீடியோவே போட்டிருக்கோம் தனியாக. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நல்லா பாருங்கள், புகை வந்து மேலே வருது பாருங்கள். நல்லா ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து
இந்த கடாயை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கிறணும். நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வெயிட் லாஸ்க்கோ இல்லை எதுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம செக் எண்ணெய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நல்லெண்ணெய் வந்து நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் தான் மொத்த கோழிக்கே விட போகிறேன். அவ்வளோதான் எண்ணெய் இதுக்கு மொத்தமாக தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் விட்டுட்டேன். இந்த அளவுக்கு ஸ்மோக் பார்த்துக்கோங்க, இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போ இதை நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மேரினேட் பண்ணி வச்சுருந்த கோழியை இதில் போடணும். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கல இந்த மசாலாவை எடுத்து கோழி மேலே தடவி விட்டுலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 2 to 3 minutes நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாம் இன்னொரு பக்கம். இப்போ நான் இன்றைக்கி வந்து இதை நல்லெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இதை வந்து பட்டர்லேயும் செய்யலாம், இதேமாதிரி கீலையும் செய்யலாம். அந்த கடாய் வந்து நல்லா ஆவி பறக்க இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆவி பறக்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த கிரில் சிக்கன் மாதிரி ரோஸ்ட் ஆகும். அப்படி இல்லாட்டினா இது வந்து கோழி வந்து தண்ணி விட்டுரும். நீங்கள் வந்து அந்தளவுக்கு கடாய் சூடாக இல்லாமல் போட்டிங்கன்னா கோழி வந்து தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டுச்சுன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி ரோஸ்டட் சிக்கனாக வராது. ஒரு 2 minutes வந்து நல்லா அந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இது வந்து ஃபுல் கோழியாக இருக்கனால 2 கரண்டி வச்சு திருப்பி போடுங்க, இல்லாட்டி வந்து உடஞ்சிரும். இப்போ அதே மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் ஆகிட்டோம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்லோவில் வச்சாச்சு. நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லோலையே வந்து 20 minutesக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறணும். 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு குக் பண்ணணும். அதாவது இப்போது 10 minutes வந்து பின்புறம் வேகுதுன்னா அடுத்த 10 minutesக்கு வந்து செஸ்ட் போர்ஷனை திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறணும். இந்த மாதிரி மொத்தமாக 20 minutesக்கு வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நல்லா ஒரு 20 minutes குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம 1 tablespoon எண்ணெய் ஊற்றிருந்தோம். ஆனால் எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி இதில் இருக்க ஃபேட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி இல்லைங்களா? அதுவே அப்படியே நல்லா வந்து உடஞ்சி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு நல்ல சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் இல்லை, நல்ல சைட்ஸை கூட அப்பப்போ சைட்லேயும் திருப்பி போட்டிருந்தேன். சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் வந்து சும்மா அப்படி எல்லா பக்கமும் அப்படி லைட்டாக இப்படி கரண்டியை வச்சு திருப்பி விட்டு நீங்கள் எல்லா பக்கமுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் வந்து குக் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம நல்லா சூடாக இருக்குது, என்னால் வந்து இப்போ பிடிக்க முடியல. ஜஸ்ட் லைட்டாக இழுக்கிறேன், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக வந்து குக் ஆகி வந்துருச்சுன்னு. நல்ல ஜூஸியாகவும் இருக்குது, நல்லா குக் ஆகிடுச்சு, மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கு. நான் வெறும் இந்த சிக்கனை மட்டுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி இதோட ஒரு ஃபுல் மீலா எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் அண்ட் பாயில் வெஜிடபிள்ஸோட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்ல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டயட் ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டா உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும், அதுவும் உங்களுக்கு ஜாக்ஸ் கிச்சன் உங்களுக்காக செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பனா ஜாக்ஸ் கிச்சன் இந்த மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக கட்டாயமா செஞ்சு காட்டுவாங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்க வரை. பை பாய்.